கேப்டன், இப்போ வெள்ள நிவாரணம் வழங்குறதுலையும் ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்களே கேப்டன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யார் தான் வளம்? வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்போ வரும், அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தலை ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன். ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கய்யா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கய்யா, உடுத்த முடியும். அதுவும் மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமோ நிவாரணம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான். தான் பிள்ளைக்குட்டி படிக்கணும், தான் பிள்ளைக்குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் பிள்ளைக்குட்டி எங்கே கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் என்னமோ ஒன்று பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போகட்டணும் தான் என்னுடைய ஆசை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.